இந்த உப்பு இல்லா பண்டம் குப்பையிலேன்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த உப்பை யார் முதல் உணவுக்குள்ள போட்டிருப்பாங்க? உப்பு என்ன ஆதி காலத்தில் ரச்சியை சுட்டு சாப்பிட்டுருப்பாங்க. யாரோ ஒரு ஆளுக்கு இந்த பொறி தட்டிட்டுது. என்னது, இந்த உப்பை எடுத்து இந்த சாப்பாட்டுக்குள்ள போட்டால் அது ருசியாகும்ன்றது. இப்போ நான் யோசித்தேன், இவர் போட்டு அதை சமைச்சு சாப்பிட்டுட்டார், நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இப்போ ரச்சிக்கறி. இப்போ இவர் பக்கத்து வீட்டு ஆளுக்கு போய் இந்த உப்பை கொண்டு போயிட்டு, இந்த உப்பை நீங்கள் சாப்பாட்டுக்குள்ள போட்டு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்குமான்ட்டு. இப்போ பக்கத்து வீட்டு ஆக்கள் என்ன செய்திருப்பாங்க, அந்த உப்பை எடுத்து வாயில் வச்சுட்டு அச்சா என்ன கசக்குது, இதை போய் சாப்பாட்டுக்குள்ள போட சொல்லுது மனுஷன் சொல்லியிருப்பாங்களா இல்லையா? அப்போ ஒரு காரியம் புதிதாக வரும் பொழுது அந்த காரியத்தை அறியாததுனால நாங்கள் என்ன செய்கிறோம், அதை ரிஜெக்ட் பண்ணுகிறோம், நிராகரிக்கின்றோம். இதனாலும் பேதுரு அந்த இடத்துல, ஏன் பேதுருடைய இருதயம் நல்ல இருதயம், அவன் எப்பெல்லாம் ஆண்டவர் அவனுக்கு கற்பிக்கின்றானோ அப்பெல்லாம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனா இருந்தான். இல்லை ஆண்டவரேன்னு சொன்னான், ஒரே வசனத்துல தான் சொன்னான் இல்லையும் ஆண்டவரையும். ஆனால் கடைசியில் என்ன சொன்னான், ஆண்டவரை நான் அறிந்து கொண்டேன். என்னது, கர்த்தர் எல்லாருக்கும் கர்த்தர் பட்சபாதம் பார்க்காத கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறவர். ஆபிரகாமுக்கு நான் உன்னை பெருமைப்படுத்தி உன் பேரை பெருமைப்படுத்தி நான் உனக்கூடாக எல்லாரையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறியதை அவன் அந்த இடத்திலே கண்டான். எப்ப கொர்நேலியுடைய வீட்டிலே அந்நிய ஜனங்கள் எல்லோரும் தேவனுக்கு இடத்திலே அங்கே ஒப்பு கொடுத்து அங்கே ஞானஸ்தானம் எடுத்த பொழுது அந்த இடத்திலே அவன் கண்டான்.